உங்கள் விசாக சக்தி ஈட்டி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். எமது வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது, லாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணி செய்து குறைந்தபட்ச சம்பளத்திலேயே தன் குடும்பத்தை நடத்தும் டாஸ்மாக் ஊழியர்கள் அவருடைய அவல நிலை வைத்தார். 20 வருடத்திற்கு முன்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். அதில் சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளர், உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர் என சுமார் 30,000 பேருக்கு மேல் அதில் பணி அமர்த்தப்பட்டனர். அவர்களுக்கு தொடக்கத்தில் 3,000-4,000 வரை தான் சம்பளம் கொடுத்தார்கள். அவர்கள் பணியாற்றி தற்பொழுது 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் தற்பொழுது அவர்களுக்கான சம்பளம் என்னவென்றால் 12,000, 14,000, 16,000 என்ற அடிப்படையில் இருக்கிறது. இதில் பணியாற்றி கூடியவர்கள் 10ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டதாரி வரை இதில் பணியாற்றி வருகின்றனர். படித்துவிட்டு வேலை இல்லாமல் குடும்பத்திற்கு தெண்டச்சோறு என்று பெற்றோர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு, ஏளனப்படுத்தப்பட்டு, மனவேதனையில் இருந்த நிலையில் அரசு அறிவித்த இந்த வேளையில் வேறு வழியின்றி தயக்கத்தோடு இந்த பணியில் சேர்ந்தார்கள். சுமார் 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இவர்களால் ஏதோ ஒரு நம்பிக்கையில், இதில் இல்லாவிட்டாலும் அடுத்த துறையிலாவது நம்மளை மாற்றிக்கொள்வார்கள், நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் பெரும்பாலானோர் இதில் சரி அரசு வேலை அப்படி என்று அதில் சேர்ந்தார்கள். ஆனால் 20 ஆண்டு காலம் ஆகியும் அவர்களுக்கான போதிய சம்பளம் இல்லை. ஆனால் அரசுக்கு லாபகரமாகவே சம்பாதித்து கொடுக்கிறார்கள். பெரிய லாபம் இதில் சம்பாதித்து கொடுக்கிறார்கள். அரசுக்கு சம்பாதித்து கொடுத்தாலும் அவர்களுடைய குடும்பம் வருமானமின்றி அல்லல்படுகிறது. பலமுறை இவர்கள் அரசுக்கு தங்களுக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்று போராடி கோரிக்கை வைத்தாலும் அரசு செவிசாய்க்கவில்லை. அவ்வப்பொழுது அந்த படிப்படியாக 3,000-4,000 இருந்தே தற்பொழுது 16,000 வரைக்கும் உயர்த்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த 16,000, 14,000, 12,000 வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த குடும்பத்தை ஓட்ட முடியும்? இவர்கள் பணியில் இருப்பவர்கள் அனைவருமே மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்கள், துறவிகள் அல்ல. இவர்கள் வாங்கும் பொருள் எதுவும் பாதியாக கொடுக்கப் போவதில்லை. அரசுகளும் ஏனைய சலுகைகளும் தரவில்லை. அப்படி இருக்கையில் இந்த பணத்தை கொண்டு இவர்கள் இதுவரைக்கும் இதை விட கம்மியாகவும் 3,000-4,000 வரைக்கும் பணியில் தொடங்கி இன்று 14-16 வரை வந்திருக்கிறார்கள். இந்த 20 ஆண்டுகளை அவர்கள் கடத்தியிருக்கிறார்கள். இதற்கு இடையிலேயே அவ்வப்பொழுது வேலை இடைநீக்கம் என்று அந்த ஒரு மனவேதனைக்கும் ஆளாகியிருக்கிறார்கள். இதனால் வேறு தொழிலுக்கும் போக முடியாத சூழல், வேறு வேலைக்கும் போக முடியாத சூழல், இதனையே நம்பி இதில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால், மற்ற அரசு துறைகளை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ துறைகளில் நட்டம் ஏற்பட்டு கொண்டும் அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு 1,50,000 லட்சம் வரை கொடுக்கிறார்கள். அதே படிப்பில் உள்ளவர்கள் இதில் ஏராளமாக பணியாற்றி வருகின்றனர். இருந்தும் இவர்களுக்கு சொற்ப சம்பளத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அரசு எத்தனையோ நட்டத்தில் இயங்கக்கூடிய ஊழியர்களுக்கு உயர்ந்த சம்பளத்தை தரும் நிலையில் ஒரு லாபகரமான ஒரு துறையாக இயங்கக்கூடிய, அதில் அந்த லாபத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த ஊழியர்களுக்கு உயர்த்தி
கொடுக்குவதில் அவர்களுக்கு போதுமான சம்பளத்தை கொடுப்பதில் என்ன ஒரு தயக்கம் என்பது தெரியவில்லை. வெகு தூரம் அவர்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும். அதற்கு டூ வீலரில் செல்லும் பொழுது பஸ்ஸில் சென்றாலும் அதுக்கே ஒரு அமௌண்ட் வரும். அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திலும் அதை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதை வைத்து இவர்கள் எப்படி குடும்பம் நடத்துவார்கள்? அவருக்கு பள்ளி குழந்தைகள் இருக்கும், பள்ளிக்கு செல்வார்கள், அவருக்கு செலவு வேண்டும், குடும்ப செலவு வேண்டும். இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி குடும்பத்தை நடத்துவார்கள்? அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது அந்த விற்பனையில் தவறு செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ அரசு அவர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்காமல் குறைத்து சம்பளத்தை கொடுத்து நீங்கள் தவறு செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்பது போலத்தான் அவர்கள் தற்பொழுது அவர்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு பதட்டத்தோடு இந்த இந்த அந்த அந்த அவர்கள் தவறு செய்ய அந்த பணத்தில் அந்த வசூல் செய்யும் 10 ரூபா 5 ரூபா பாட்டலுக்கு வாங்கக்கூடிய அந்த பணத்தை இவர்கள் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. இவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு போகிறது, அமைச்சர்களுக்கே போவதாக கூறுகிறார்கள். இதே வேளையில் இருக்கக்கூடியவர்கள் கேரளாவில் 40,000 வரை சம்பளம் பெறுகிறார்கள். இந்த தீபாவளி தினத்தன்று அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் போனஸ் தருவதாகவும் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்து தான் இங்கே பணியமர்த்தினார்கள். டாஸ்மாகை அரசு எடுத்து நடத்தியது. அது லாபகரமாக சென்று கொண்டிருக்கிறது. லாபகரமாக இயங்கக்கூடிய இந்த ஒரு துறையில் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்தால் என்ன அப்படி என்பதுதான் அவருடைய நீண்டகால கோரிக்கை. அவர்கள் பணியமர்த்தி இதையே நம்பி 20 வருடங்கள் இதிலே பயணித்தவர்கள் இனிமேல் இவரெங்கும் செல்ல முடியாது. இதில் தான் மீதி காலத்தையும் கடத்தி செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையால் அரசு இந்த லாபம் தரக்கூடிய இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். மற்ற துறைகள் பணியில் செய்பவர்களைப் போலவே இவர்களும் உயர் படிப்பில் படித்து தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பதனை இந்த பதிவில் நான் அரசுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய நீண்டகால கோரிக்கை அது. அவர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்கி அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆனந்தத்தை வரவழைக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசுக்கு எட்டும் விதமாக இதனை ஷேர் செய்து கொண்டு செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒருவர் இருவரோட குடும்பத்துக்கான தேவை கிடையாது. சுமார் 24,000 பேர்களுக்கு மேல் உள்ள அந்த குடும்பங்களுக்கான தேவை. ஆகையால் பார்ப்பவர்கள் இதை அரசுக்கு எட்டும் விதமாக இதை கொண்டு செல்ல உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சினா ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.